ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா பே பேக் பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். நம்ம ஆமாம், என்னடா பார்ட் 3 ஞாபகம் வச்சுக்கலையா? நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஆனால் செகண்ட் பார்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இது இன்னும் இந்த மிஷினில் தான் நம்ம பாஸ் நம்மளுக்கு சம்பளம் தரானாடா. எவ்வளோ சம்பளம்னு நினைக்கிறேன்? என்னடா சொன்னாங்க? ஒன்றுமே புரியலையே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேட்டுச்சு என்ன சொன்னாங்கன்னு? ஃபோன் பேச சொல்லியிருக்காங்கடா. எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னு நினைக்கிறேன்? ஒரு 100 ரூபாய் தருவாங்க. அவ்வளோ கம்மியாக தர மாட்டாங்கடா. என்னது ஏதோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ண போகிறாங்கடா. இந்த பாஸ் வந்து என்ன செக் பண்ண போகிறாங்கன்னா, ஏதோ ரேஸ் ஸ்டாக்கு போயிட்டு ரேஸ் போக சொல்கிறான்டா. டேய், கேங் ஸ்டார்னு கூட பார்க்காம ரேஸ் போக சொல்கிறான்டா. ஓகே, ரேஸ் போயிடலாமா? என்ன சொல்கிற, போயிடலாமாடா? சம்பளம் எவ்வளோனா 1 மில்லியன்டா. 1 மில்லியன். 1 மில்லியன்னா எவ்வளோ? 10 கோடி. ஐயோ, தப்பான வழியில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போகிறதுக்கே ஒரு 10 மணி நேரம் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம. ஓகே, நாங்கள் இங்கே தான் ரேஸ் கார். ஐயோ, இந்த ரேஸ் காரை இங்கே சைடில் நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மல் காரு. அப்போ தான் ரேஸ் ஓட்டும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் சைட்லேருந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது ராக்கெட் லான்ச்சர் கட்சி. இந்த ராக்கெட் லான்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓடு, டீ செம்மையாக ஓடிக்குதுடா. இது எவனாவது ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க போகும்போது அப்படியே காரை சுற்றலாமா? சுற்றலாமா சொல்கிறேன். என்னடா போக மாட்டேங்குது. ஓகே, போகும்போது சுற்றி போயிடலாம். ஏங்க ஒரு காரை சுட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா காரையும் சுற்றலாமா? சாப்பிடா கார். ஐயோ, ஃபெயில் ஆயிடுச்சா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ இரா, திரும்பி குத்துடலாம். ஐயோ, இப்போ காசு கொடுத்து வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி ரேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ திரும்பி ஓட்டுறான்னு சொல்கிறான். ஓகே, போகலாம். சீரு போ. ஏங்க குறுக்க வழியில் போகலாம். அதுதான் நம்மளாம் யார் நம்மளை பார்த்து சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் போனேன். நம்மளாம் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் நம்மளை பார்த்து சீக்கிரம் போன்றான். முடிட்டு வரான். ஏன் இடிக்கிறாங்க வந்துட்டு? யூ இடியாட்டிக் நான்சென்ஸ் கண்ட்ரி ஃப்ரூட். சும்மாவே விட மாட்டோம். அதுக்கப்புறம் இவன் இந்த வழியில் போயிட்டு இப்படி டர்ன் பண்ணலடா. தப்பான வழியில் போகணுமா கரெக்டான வழியில் போகிறோமாடா? எனக்கே தெரியல. கரெக்டான வழி தான்டா. நம்மளுக்கு முன்னாடி நம்ம போகிறான்டா. இவனாதான் சும்மாவே விடக்கூடாது. இவ திரும்பி இந்த வழிக்குள்ளே போ. அதுதான். ஐயோ, பிரேக் பிடிச்சோன்னே. எவ்வளோ வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கார்லாம் வந்துடுவாங்க. திருட்டு பசங்க. ஓகே, இன்னும் ஒரு லேப் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லேப் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எத்தனை வாட்டி வந்து ஃபினிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் லேப். ஓகே, சீக்கிரம் போடா. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஐயோ டே இவன் வேறு ஸ்கிட்டராக அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் ஒரு லேப் தான்டா. சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்கடா. இவன் வேறு ஃப்ரெண்ட்ஸ் உருக்குள்ள வரும். என்னடா நினைக்கிறேன்? இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆகுமா? என்ன நினைக்கிறேன்? இந்த மிஷினை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம பாஸ் சம்பளம் தருவான். ஓகே, தப்பான வழியில் போயிட்டோம். ஐயோ, கரெக்டான வழியா? தப்பான வழி. கரெக்டான வழி தான்டா. தப்பான வச்சுட்டோடா. இப்போ டைம் வர வேஸ்ட் பண்ணுறேனே. போயிடு. மிஷின் கம்ப்ளீட்டா. ஜஸ்ட்டு அதுக்குள்ளே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிவிட்டான், காரை கவுத்துட்டான். ஓகே, நம்ம திரும்பி மிஷின்கே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோனுக்கு திரும்பி வந்துட்டோம். ஏதோ கெனின்னு ஒருத்தன் வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போனோமா. அவனை ஃபாலோ பண்ணி போனோமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் எடுக்கிற இடத்துக்கு தான். இங்கேயும் கெனின்னு நான் ஸ்கூல் படிக்கும்போது கெனின்னு என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். கார் அப்பளம் கவுந்த மாதிரி கவுந்துச்சு. திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டான் காரை. என்னடா இது வேற ரொம்ப டைம் ஆகும் போலையே. ஆமாம், கெனி பிளடி ஃபன்னி வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபாலோ பண்ணிக்கோமா ஃப்ரெண்ட்ஸ்?
இப்படி நைஸாக அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாம். இங்கே ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். இப்படி நைஸாக ஃபாலோ பண்ணி போயிட்டு இவன் வந்து அவனையே மீட் பண்ணுவானா. மீட் பண்ணும்போது அப்படி என்னடா கெட்டாவே லெஃப்ட் டைம் கெட்டாவே வா. இவன் சுடலாமா என்னடா பண்ணணும் தெரியல. பின்னாடியே போகணும். பின்னாடியே போயிட்டு இங்கே ஒருத்தருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவனை சுடணுமா சாடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டாச்சு. ஓகே இவனே சுட்டணும் சாடா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு பேரே பிடிச்சாச்சு. சுட்டாச்சு. இப்போ போலீஸ் அவனோட அண்ணா பண்ணுறது. ஐயோ அதுக்குள்ள நம்ம சீக்கிரமா ஓடிடணும். ஓடுங்கடா. ஆமா காரை பிடிங்க. போலீஸ் லொகேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே லொகேஷனுக்கு வந்தாச்சுடா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ காட்டு மேனு சீக்ரெட் கவர்மெண்ட்டா ஏதோ வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கானா. அவங்கள திரும்ப போலீஸ் கார் எடுத்துகிட்டு வந்தா. போலீஸ் எடுத்துகிறாங்களே ஏங்க ஏதோ ஷிப்மெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷிப்மெண்ட்னா ஏதோ பொருளாம் கார்கோவாம் ஏதோ வந்து பொருள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். போலீஸ் வந்து தொத்துறாங்க. போலீஸ் விட்டுறா வேணாண்டா. பிரச்சனை வேணாண்டா. போலீஸ் விட்டு போலீஸ் வேணா போலீஸ். டேய் அங்கே இருக்குடா வழி. ஐயோ தெரியாம டே ஸ்கிட்டெலாம் அடிக்கிறா. டே ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்கிட்டெலாம் அடிக்குது. சைரன் வேணாம். சைரன் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு போலீஸ் வந்து பிடிச்சிட போனாங்க. சைரன் இருறா டைம் வேறு இல்லை. அந்த பாஸ் வேறு அடிப்பான். அது சம்பளம் தர மாட்டான். ஐயோ இது கார் வேறு வெடிக்க போகுதுடா. ஓகே நம்ம சீக்கிரமாக போயிடலாம். எங்களா லாம்பூர்கினா அதுக்குள்ளே ஷிப்மெண்ட்டே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஆயில் லாரி தான் ஷிப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இதுக்குள்ளே போயிடலாம். டேய் ஏதோ சொல்கிறாங்க. நானா வந்து இதை சீக்கிரமாக கராஜ் எடுத்துகிட்டு போகணுன்றானுங்க. ஆமாண்டா ஆமையை விட ஸ்லோவாக. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இடித்தா வந்து வெடிக்கிறோம். சரி சீக்கிரமாக போய் டைம் மாதிரியே கொடுக்கல. என்னடா டைம் மாதிரி கொடுக்கல. என்னடா நினைக்கிறேன் இதை பற்றி. இது இருக்குடா கராஜ். போலீஸ்ரா போலீஸ் விட்டுருங்கடா. இப்போ தானே ஒரு மிஷினே கம்ப்ளீட் பண்ணுறா. போலீஸ் வேணாண்டா. போலீஸே வேணாண்டா விட்டுறா. ஏங்க இந்த போலீஸ் வரவங்க விட மாட்டா. டே போலீஸ் இப்போ தாண்டா பாஸ் மிஷின் வந்துருக்கான். விட்டுறா டே. ஐயோ மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சுடா. ஐயோ திரும்பி மிஷின் காணுமா ஃப்ரெண்ட்ஸ். மிஷினை திரும்பி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் போலீஸ் தொத்துதான் போயிடுச்சா. தொத்துதான் என்னமோ. என்னடா மிஷினை காமிக்கல. இப்போ என்னடா பண்ண சொன்னாங்க. என்னடா இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே காமிக்கல. முடிஞ்சிச்சாடா அவ்வளோதானா. ஃபினிஷ் பண்ணிட்டோமாடா. என்னடா இது ஒன்றுமே புரியல. வெயிட் பண்ணு. முடிச்சிட்டோமா என்னடா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிட்டோமா நம்ம. ஏதோ பக் ஆயிடுச்சாடா. என்னடாச்சு முடிக்கலையா. முடிச்சிட்டோம்டா அவ்வளோதான்டா ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு ஏதோ பக் ஆயிடுச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து வெளில வந்துடலாம். பக் ஆயிடுச்சுடா. ஏதோ பக் ஆயிடுச்சுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஆனால் லைட்டாக பக் ஆயிடுச்சு. அதனால தான் முடிக்க முடியல. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் முடிச்சாச்சுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்து பார்ட் 4 போடலான்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து நான் மிஸ்டர் பீஸ் வீடியோ போடலான்னு சொல்கிறேன். அதனால் மறக்காமல் நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பை ஃப்ரம் மாஸ் கேமர். பை.